கோயம்புத்தூர்ல வேற எங்கேயும் கிடைக்காத மாதிரி டிஃப்ரெண்டான பிரியாணி அண்ட் ஒரு நான்வெஜ் ஃபீஸ்டே சாப்பிட எப்பவுமே என்னோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் ஸ்பாட்ஸ் தான் கோவையங்கண்ணன் பிரியாணி ஹவுஸ். இது இவங்க கணபதி பிரான்ச் அண்ட் இது போக இவங்களுக்கு லக்ஷ்மி மில்ஸ் அண்ட் ஆர்எஸ்புரம்லயுமே பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ போன உடனே நல்ல விதவிதமான சிக்கன் அண்ட் மட்டன் ஸ்டார்டர்ஸோட யூஷுவலான மட்டன் பிரியாணி ஒன்று வாங்கிட்டேன். பட் இது போக ரீசெண்டா தான் இவங்க நான்வெஜ் மீல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களாம். அது தெரிஞ்ச உடனே கேமராமேனை கையிலே பிடிக்க முடியல. 2 வாட்டி சாப்பாடை போட்டு சிக்கன் மட்டன் மீன் குழம்புன்னு எல்லாத்தையும் மாத்தி மாத்தி வாங்கி வேற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு சூப்பரான டேஸ்ட்ல இருக்குன்னு சொன்னான். அண்ட் அந்த மீல்ஸோட பேர் பண்ண இவங்களோட வஞ்சரம் அண்ட் மாந்தல் ஃப்ரை வாங்கி இருந்தோம். அந்த மாந்தல்லாம் சான்ஸே இல்ல, கண்டிப்பா மஸ்ட் ட்ரை. அண்ட் பிரியாணி எனக்கு இங்கே ரொம்ப ஃபேவரட்னா இங்க தாங்க அந்த கோயம்புத்தூர் ஸ்டைல் ஆத்தென்டிக் பிரியாணி கிடைக்கும். ரொம்பவே சட்டிலா இருக்கும். அதனால எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அந்த மட்டன் பீசஸ்லாம் எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்களேன். வாங்கின எல்லா ஸ்டார்டர்ஸையும் வச்சு ரைஸ் அண்ட் சால்னா ஊத்தி ஒரு வாயத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். அண்ட் ஸ்டார்டர்ஸ்ல அந்த சிக்கன் ரோஸ்ட் நல்லா டேஸ்டா இருந்துச்சு. பட் அந்த ஸ்பெஷல் லெக் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இதையும் பிரியாணியும் வாங்கி வச்சு சாப்பிட்டீங்கனாலே அவ்வளோ ஃபில்லிங்கா இருக்கும். அண்ட் மட்டன்ல ட்ரை பண்ணிருந்தேன் அந்த பிரெயின் ஃப்ரை அண்ட் குடல் ஃப்ரை ரெண்டுமே நல்லா டேஸ்டா இருந்துச்சு. அதுலயும் அதுல வர அந்த கிரேவியோட பிரியாணி வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் வேற லெவலா இருக்கும். அண்ட் லாஸ்டா டெசர்ட்ஸ்க்கு இவங்களோட திரமிசு அண்ட் அங்கடன் ஸ்பெஷல் புட்டிங்கோட ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஆல்சோ நீங்க டின்னர் டைமுக்கு வரீங்கன்னா இங்க இட்லி, தோசை, பரோட்டா, இடியாப்பம் வெரைட்டிஸ்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கும். அப்ப சீக்கிரமே கோவை அங்கடன் விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். டாடா.